त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वार्कभवे भवन्तु नामृक्षोर्मुक्षियमामृतात् உலகெல்லாம் வாழக்கூடிய தமிழ் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். 9597180623. உங்களுக்கு தேவையான கேள்விகள், ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நீங்க நிறைய வாட்ஸ்அப் பண்ணுங்க, கேள்விகள் கேளுங்க, பதில் அளித்துக் கொண்டிருக்கிறோம். கட்டணம் ஏதுமின்றி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பலனளிக்கக்கூடிய ஒரே விஷயமாக இருக்கிறது. நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் பண்றாங்க, நிறைய கேள்விகள், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஐடிவி சார்பாக ஆன்மீக மருத்துவ நிகழ்ச்சியில் இருக்கிறோம். கேள்விகள்ல முக்கியமான ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த கேள்வியை கேட்கும் போதே அவர் எந்த விதமான சிந்தனையில் இருப்பாருன்னு நமக்கு தெரியும். சார், நானும் என் ஃப்ரெண்டும் ஆன்மீக சுற்றுலா சென்றோம். அப்போ என் நண்பர் என்ன கேட்டாரு, முதல்ல ஒரு கோயிலுக்கு போனோம், விநாயகர் கோயில். அடுத்து ஒரு பெண் தெய்வம் கோயிலுக்கு போனோம். அடுத்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போனோம். அடுத்து பெருமாள் கோயிலுக்கு போனோம். இப்படியே போயிட்டே வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்து பேசக்கூடிய ஒரு குளத்தங்கரையில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நான் சொன்னேன், இங்கே இந்த பார்த்த பெருமாள் இவ்வளோ பிரசித்தி பெற்றவர், இங்கே பார்த்த சிவன் இவ்வளோ பிரசித்தி பெற்றவர், இங்கே பார்த்த அந்த பெண் தெய்வம் ஒரு பிரசித்தி பெற்ற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான், தெய்வம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தெய்வம் எல்லாம் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லி போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தருடைய பேரு கீர்த்திவாசன் இருக்கலாம், ஒருத்தருடைய பேரு பாலாஜின்னு இருக்கலாம், ஒரு அம்மாவோட பேரு தேவின்னு இருக்கலாம், இன்னொரு அம்மா பேரு லட்சுமின்னு இருக்கலாம், இன்னொரு அம்மா பேரு தில்லைன்னு இருக்கலாம், இன்னொரு அம்மா பேரு சாரான்னு இருக்கலாம். இப்படி அவங்களுடைய பேர்கள் எல்லாம் மாற்றங்கள். இப்ப நீங்க ஒரு அம்மா இருக்காங்க, லட்சுமி இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் நீங்க பின்னாடி நின்றுக்கிட்டு குமாரி 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 அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க பேர் குமாரி கிடையாது, அவங்க பெயர் குமாரி கிடையாது, அவங்க பேர் லட்சுமி. அதே மாதிரி தெய்வங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கோயில இருக்கிற விநாயகருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர் இருக்குது. அச்சுமொழி விநாயகர், பொய்யாமொழி விநாயகர். அப்ப எல்லாம் விநாயகர் நிறைய இருக்கா சார் அப்படின்னா பெயர்கள் மாற்றம். நீங்க அச்சுமொழி விநாயகர் போய் பொய்யாமொழி விநாயகர் எனக்கு அருள்பாளின்னு சொன்னா எப்படிங்க கொடுப்பாரு? அச்சுமொழி விநாயகர் பெருமானே, அச்சுமொழி விநாயகர் பெருமானேன்னு கேட்டாதான் அச்சரபாக்கத்துல இருக்கு இந்த அச்சுமொழி விநாயகர். திண்டிவனம் டு சென்னை போற வழியில இருக்கு அச்சுமொழி பாக்கம். அச்சம் முடிச்சு தேர் அச்சம் முடிச்ச இடம், அதனால அச்சுமொழி பாக்கம், அச்சுமொழி விநாயகர், அச்சரபாக்கம் விநாயகர். ஓகேவா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா எல்லா விநாயகரும் ஒண்ணுதாங்க, ஆனா பெயர்கள் மாற்றம். அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி நீங்க போய் சுவாமி கும்பிட்டாதான் அவர் அங்க வளம் கொடுப்பார். அவருக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த குழந்தையின் பெயரை கூப்பிட்டாதான் அந்த குழந்தை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இந்த நம்ம கிராம தேவதைகள்லாம் இருக்கு பாருங்க. செல்லியம்மன், காளியம்மன், தண்டுமுத்து மாரியம்மன், இசக்கி மாரியம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், இப்படின்னு நிறைய பேர் இருக்கு. துலுக்கானத்தம்மன் இருக்கு, சென்னைக்குள்ள ஒரு இடத்துல இருக்கு, பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல இருக்கு துலுக்கானத்தம்மன். சுவாமி, துலுக்கானத்தம்மன்னா என்ன சுவாமி? என்ன இஸ்லாம் மதத்தில் உள்ளவர் அந்த அம்மனை வழிபட்டாங்களா அப்படின்னா, போருக்கு போகும்போது அந்த காலத்துல போருக்கு போற வழியெல்லாம் எல்லாரும் சேர்ந்துதான் போய் போரிட்டார்கள். எல்லா மதத்துக்காரர்களும், இஸ்லாம், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து போனார்கள். அப்போ இஸ்லாம் மதத்தவர்கள் இஸ்லாம் மதத்துல ஒரு கோயில் கும்பிட்டார்கள், கிறிஸ்தவ மதத்துல கிறிஸ்தவ மதத்துல ஒரு கோயில் கும்பிட்டார்கள், அப்ப இந்து மதத்துல இருக்கவங்க இந்து மதத்துல ஒரு கோயில் கும்பிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து போகும்போது உங்க சுவாமிக்கு என் பேர் வையே. பாண்டிச்சேரியில ஒரு கோயில் இருக்கு, பாண்டிச்சேரியில ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்கு, பேரு சம்பா கோவில். நல்லா காதல வாங்கிக்கோங்க, சம்பா கோவில். அந்த சம்பா கோயில்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர் இருக்காரு. சம்பா கோவில், சம்பான்னா ஈஸ்வரன் அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த சம்பா கோவில் ஏன் வந்தது? கிறிஸ்தவர்கள் வழிபட்டதுனால அவங்க சம்பான்னு வச்சு ஒரு பேரை வச்சு வழிபட்டாங்க. அத மாதிரி இந்துக்களுடைய இஸ்லாம் மதவர்கள் இருந்தவர்கள் அந்த கோயிலுக்கு பேர் துலுக்கானத்தம்மன் பேர் வச்சிருக்காங்க. அதனால நீங்க எந்த சுவாமியை எப்படி வழிபடுறீங்களோ அந்த சுவாமியை அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு வழிபட்டாலே மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். கிராம தேவதைகள் நிறைய இருக்குங்க ஐயா. குலதெய்வம்னு பேரு சில பேர் சொல்லும் போதே கேட்கும் போதே ரொம்ப ஆனந்தமா இருக்கும்.
குல தெய்வம் அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, குல தெய்வம். அது கொலை பண்ற தெய்வம் இல்லைங்க, குலம் காக்குகின்ற தெய்வம். நம் குலத்துக்கு முன்னாடி பிறந்தவர்களுடைய மூதாதைகளாக இருந்தவர்கள் தான் குலதெய்வம். அப்போ நிறைய குலதெய்வங்கள் இருக்கு, கிராம தேவதைகள் இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது புஸ்தகமே போட்டிருக்காங்க, 4-5 பாகங்களாக கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவதைன்னு சொல்லிட்டாங்க. கிராம தெய்வங்கள்னு தனியா இருக்கு, கிராம தேவதைகள்னு தனியா இருக்கு, சப்த கன்னின்னு தனியா இருக்கு, சப்த மாதான்னு தனியா இருக்கு. அப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணு. ஈஸ்வரன் பெருமாள் ஆயிட மாட்டார், பெருமாள் ஈஸ்வரன் ஆயிட மாட்டார், பிரம்மா ஈஸ்வரன் ஆயிட மாட்டார், ஈஸ்வரன் பிரம்மா ஆயிட மாட்டார். படைத்தல், காத்தல், அழித்தல், நாம் நிற்கக்கூடிய தரையில நிற்கக்கூடிய பாகமானது பாதங்கள். அதுக்கு பிரம்ம பாகம் என்று பேர் சுவாமிக்கு. நாம வந்து ஆதாரப்படும் பிரம்மா தான் நம்மளுக்கு உயிரினம் படைப்பதற்கு, உயிர் பிறப்பதற்கு காரணமாக இருப்பவர் பிரம்மா. அது அடிப்படை ஆதார சக்தி என்று சொல்லக்கூடிய நம்ம நிற்கக்கூடிய பாதத்திலிருந்து ஈஸ்வரனுடைய கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி தெய்வத்திலிருந்து பாதங்கள். இது வந்து பிரம்ம தத்துவம் என்று சொல்லுவார்கள். வயிற்று பகுதி விஷ்ணு தத்துவம் என்று சொல்லுவார்கள். விஷ்ணு தத்துவம், லக்ஷ்மியும் விஷ்ணுவும் இருக்கக்கூடிய இடம் வயிற்று பகுதி, விஷ்ணு தத்துவம். அப்ப சுவாமிக்கு விஷ்ணு தத்துவம் பண்ணுவாங்க, பிரம்ம தத்துவம் பண்ணுவாங்க, விஷ்ணு தத்துவம் பண்ணுவாங்க, சிவ தத்துவம் பண்ணுவாங்க. நம்ம நெற்றியில் இருக்கக்கூடியது சிவ தத்துவம். ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அம்பாலோட சேர்ந்து இருக்கக்கூடிய ருத்ரன் சக்தியோட இருக்கக்கூடிய இடம் நமது நெற்றி பகுதி, தலை. அப்போ தெய்வங்களுக்கு உருவங்கள் வந்து இருக்கு. ஈஸ்வரங்கிறது ஒண்ணுதான். ஆனா சில கோவில்ல அவருக்கு பேர் வந்து எறும்பில் ஈஸ்வரர், சில கோயில்ல அவருக்கு பேரு வேதபுரீஸ்வரர், சில கோயில்ல அவருக்கு பேரு பிரம்மபுரீஸ்வரர், சில கோயில்ல அவருக்கு பேரு பசுபதீஸ்வரர். இப்படி அந்த பேரை வச்சு அந்த ஈஸ்வரனை கூப்பிட்டாதான் அவர் திரும்பி பார்ப்பார். அப்ப எல்லாமே ஒண்ணா ஆகிவிட முடியாது. எல்லாமே தெய்வங்கள் ஒண்ணுன்னு சொன்னார் இல்லையா அவர் நண்பர், அது கிடையாது. தெய்வங்கள் ஒன்று கிடையாது, நிறைய இருக்கு, நிறைய தெய்வங்கள், நிறைய விஷயங்கள். புரியுதுங்களா? அதனால அந்தந்த கோவிலுக்கு போகும்போது அந்தந்த தெய்வங்களுடைய பேரை சொல்லி அந்தந்த தெய்வங்களை வழிபட்டால் மட்டும்தான் நமக்கு வரங்களை அள்ளி கொடுப்பார்கள். நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அவர் பேர் அவர் காதால சொல்லணும். அதுதான் கும்பாபிஷேகத்தெல்லாம் கோவில்ல பாத்தீங்கன்னா நாமகரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது கிரியாவை வச்சிருப்பாங்க. கிரியானா விசேஷத்தை வச்சிருப்பாங்க. எப்போன்னா அந்த பிரம்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தர்பையின் வாயிலாக சுவாமியுடைய வலது காதுல வந்து அவருடைய அந்த கோயில வைக்க கேட்பாங்க நிர்வாகத்துல, எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. செல்வ விநாயகர் அப்படின்னா செல்வ விநாயகர், செல்வ விநாயகர், செல்வ விநாயகர்னு 3 முறை சொல்லுவாங்க. அப்போ வருஷம் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க ஜனங்கள் எல்லாருமே போய் அந்த தர்பையை பிடித்து காதிலே சொல்லக்கூடியது, அந்த காதிலே ஏற்றக்கூடியதுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம். அந்த காதிலே ஏற்றுவேன்னா அப்பதான் அந்த தத்துவத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாடி கொடுப்பாங்க. நாடின்னா தர்ப கயிற்று, தர்பையினால திரிக்கப்பட்ட கயிறு வந்து யாகசாலையிலிருந்து மூலஸ்தானத்துக்கு வரும். அப்போ அது வாயிலாக அந்த பேர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறும். இப்படியாக அந்த பேர் வைக்கல் நிகழ்ச்சி முடிச்ச பிறகுதான் சுவாமிக்கு அந்த பேர் ஏறும். அதனால தெய்வங்கள் அனைத்தும் ஒன்றல்ல, தெய்வங்கள் அனைத்தும் வெவ்வேறு. சுவாமிக்கு பேர். அதனால எல்லோரும் அந்த தெய்வங்கள் ஒன்றுன்னு நினைக்காம அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமியோட பேரை சொல்லி வழிபாடு செய்யுங்கள், நன்மை பயக்கும். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் ஐடிவி சார்பாக நம்ம ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் இருக்கோம். 9597180623. நன்றி, நமஸ்காரம்.